என்றாலும் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், எல். முருகன் என முக்கியமான 3 துறைகளுக்கு அமைச்சர்களாக தமிழர்கள் அமர்ந்தார்கள். தமிழிசை சவுந்தரராஜன், சி.பி. ராதாகிருஷ்ணன், இல. கணேசன் என அறிவார்ந்த தமிழர்களை மேதகு ஆளுநராக்கியது மோடி அவர்கள். தமிழ் மீதும் தமிழர் மீதும் கொண்ட நேசத்தால் உலகில் எந்த மேடையிலும் தமிழ் பேசாமல் இருந்ததில்லை மோடி அவர்கள். திராவிட சூழ்ச்சியில் சிக்கிக்கொண்ட தமிழகத்தை, திராவிட துரோகத்தால் மாட்டிக்கொண்ட தமிழர்களை மீட்டெடுக்க அண்ணாமலையை தளபதியாக்கினார் மோடி. அடுத்து நடந்ததெல்லாம் புரட்சி. தமிழகத்தில் ஏற்பட்ட எழுச்சி, தேசபக்தர்களின் கிளர்ச்சி, தாமரையின் மலர்ச்சி, அண்ணாமலையால் ஏற்பட்ட வளர்ச்சி, எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் புத்துணர்ச்சி தமிழினத்தை வெளிப்படைய வைத்தது. துரோகத்தால் தமிழன் வீழ்ந்த கதை, சதியால் தமிழன் அழிந்த கதை, தமிழைச் சொல்லி வயிறு வளர்த்த கதை,